கிறிஸ்துக்குள்ளே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு அழகான நாளிலே உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்ற பொது காலத்தில் 4ஆம் வாரத்திலே வெள்ளிக்கிழமைக்கு நாங்கள் காலெழுத்து வைக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்ற இறை வார்த்தை இயேசுவில் முன்மாதிரியான வாழ்வை நோக்கி என்ற தலைப்பிலே நாங்கள் சிந்திக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய வார்த்தையை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே புனித மாற்கு எழுதிய நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், ஏரோது மற்றும் ஏரோதியா இவர்கள் இருவரும் தங்களுடைய வாழ்க்கையில தாங்களை புனிதப்படுத்திக் கொள்வதற்காக தங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காக மற்றவர்களை எவ்வாறு அவர்கள் பாவிக்கின்றார்கள் என்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே அவர்கள் தங்களுடைய காணப்படுகின்ற உள்ளார்ந்த அந்த தங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்வதற்காக மற்றவர்களை அவர்கள் எவ்வாறு உபயோகப்படுத்திக் கொள்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு ஏரோதியா தன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்தவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மற்றவர்களை கொலை செய்யக்கூடிய மனப்பான்மை அந்த ஏரோதியாவுக்கு வந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். தன்னுடைய குழந்தை தன்னுடைய மகளை உபயோகப்படுத்தி கொண்டு தன்னுடைய சித்தத்தினை தன்னுடைய எதிர்பார்த்தவற்றை நிறைவேற்றிக் கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்த பக்கம் ஹெரோது தங்களுடைய நிலைமையை தக்க வைத்துக் கொள்வதற்காக இன்னொருவரை கொலை செய்து அதனை அந்த நிலைமையினை தான் இருக்கும் அந்த பலவீனத்தை மேன்மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்காக மற்றவர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையை பார்க்கின்றோம். அடுத்த பக்கமாக இயேசு மற்றும் புனித யோவான் இவர்கள் இருவரும் மக்களுடைய தேவைகளை அறிந்து செயற்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இறைவன் இந்த உலகத்திற்கு வந்தது இந்த மக்களை இவ்வாறான குணங்களில் இருந்து மனப்பான்மையிலிருந்து மீட்டெடுத்து புதிய வாழ்வினை கொடுப்பதற்காக, இயேசுவில் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களை தயார்படுத்துவதற்காக புனித யோவான் பாடுபட்டார். அவ்வாறு பாடுபட்டு அவரை கொலை செய்து அவர்கள் தங்களுடைய பாவத்தை மட்டுமே ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்கின்றோம், இயேசு சொல்லுகிறார், நீங்கள் இந்த விவாகம், அதாவது திருமணம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த திருமணத்திலே காணப்படுகின்ற புனித தன்மையினை புரிந்து கொண்டு பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ற ரீதியிலே கிறிஸ்துவில் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை அழைத்து நிற்கின்றார். இவற்றை நாங்கள் மறந்துவிட்டு வாழ்கின்ற சந்தர்ப்பத்திலே புனித யோவானுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கவும், அவர் உண்மையான கிறிஸ்துவுக்குள்ளே சாட்சி பகரும் கிறிஸ்துவில் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காட்டிய அந்த நபரின் ஊடாக இன்றைய நாளிலே உங்களையும் என்னையும் அழைத்து நிற்பது அவ்வாறான ஒரு வாழ்வை வாழ்ந்து காட்டுவதற்காகவும், இயேசுவில் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து மக்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்வதற்கு இன்றைய நாளிலே அழைத்து நிற்கின்றார். எனவே திருமணம் என்பதனை நாங்கள் உபயோகப்படுத்தி அதனை புனிதத்துவத்தை உபயோகப்படுத்தி கொண்டு இன்றைய சமுதாயத்திலே வாழ்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகள் அனைவரும் உண்மையான திருமணத்தின் அந்த காணப்படுகின்ற முக்கிய மகத்துவத்தினை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு இதனாலே உங்களை அழைத்து நிற்கின்றார். அப்படியானால் அவற்றை புரிந்து கொண்டு இந்த முதல் வாசகத்திலே கூறுவது போல மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களை அன்பு செய்யுங்கள், அவர்கள் கிறிஸ்துவை பற்றி சொல்லிக் கொடுங்கள், கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு மென்மேலும் கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்வதற்கு அந்த வாய்ப்பினை பெற்றுக் கொடுங்கள் என்று இன்று நாளிலே எபிரேய நூலில் இருந்து எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. எனவே அந்த அழைப்பினை ஏற்றுக்கொண்டு நாங்களும் கிறிஸ்துவில் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு குடும்பமாக, பிள்ளையாக, சகோதர சகோதரியாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அந்த முயற்சிக்காக இறைவனிடத்திலே இந்த நாளிலே மன்றாடி செபிப்போம்.